உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அங்க உங்களை யாரு எதுவும் பேசாம நான் பாத்துக்கிறேன். அண்ணி யோசிக்காதீங்க நீ, ப்ளீஸ் வாங்க, தயவு செஞ்சு வாங்க ப்ளீஸ். வாங்க நீ, பைக்ல ஏறுங்க ப்ளீஸ். அண்ணி எதுவும் யோசிக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க ஏறுங்க. மரியாதையா நீ இப்ப வீட்டை விட்டு வெளியே போறியா இல்லையா? போடி வெளியில. அத்தை, நான் சொல்றது கேளுங்க. அவளை ஒழுங்கா இங்க இருந்து போயிட சொல்லு. இவளை எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சுக்கவே கூடாது. முதல்ல அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போ. அத்தை, நான் சொல்றது கேளுங்க. உனக்கு தான் நான் சொல்ற எதுவுமே புரிய மாட்டேங்குது. நீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு சத்தியாகிரகம் பண்ணாலும் சரி, நான் இவளை இந்த வீட்டுக்குள்ள இருக்க விட மாட்டேன். இவளை எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சா மொத்தமா சேர்ந்து அழிய வேண்டியதுதான். போடிங்க. அத்தை, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. டேய், நான் சொல்றது உனக்கு தானே புரியல? அவ இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு நிக்கிறா. அதுலயும் உன்னை அழிக்கணும்ங்கறதா அவ எண்ணமே. இவளை எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நில்லுன்றல. டேய், சொல்லிக்கிட்டே இருக்கேன். மாறா, நானும் பாத்துட்டே இருக்கேன், ஓவரா கத்திக்கிட்டே இருக்க. என்ன குடும்பத்து மேல இருக்கிற பாசத்தினால கண்ணு மண்ணு தெரியாம போச்சு உனக்கு? அவங்களும் சேர்ந்தாதான் இது குடும்பம். அங்க பார், எப்ப நிக்கிறான் பார். என்ன அவனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கியா? இல்ல அவன் தான் அண்ணிய மறந்துட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிடுவானா? ஏன் புரியாம பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பார், அப்பெல்லாம் யாரையும் ஒதுக்கி வச்சுட்டு யாராலையும் வாழ்ந்துட முடியாது. என் வாழ்க்கையை காப்பாத்துறத நினைச்சு ராகவன் வாழ்க்கையை கெடுத்துறாது. இதுக்காகவா இவ்வளவு போராடணும், கஷ்டப்பட்டோம்? அதுக்காக குடும்பத்தையே அழிக்க நினைக்கிற இவள மன்னிச்சு வீட்டுக்குள்ள விட சொல்றியா? மன்னிக்கணும் தான், மன்னிச்சு ஏத்துக்கணும் தான். என்ன கேட்டா அவங்க செஞ்சதுல எந்த தப்புமே இல்லைம்ப நானு. பின்ன அவங்க அண்ணனுக்கு நடந்தது உங்க அண்ணனுக்கு நடந்திருந்தா நீ என்ன செஞ்சிருப்ப? போனா போட்டுன்னு விட்டுருப்பியா? விட்டுருப்பேன்னு மட்டும் சொன்ன. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்த குடும்பத்துக்கு ஒண்ணுனா உலகத்தையே அழிக்கிற ஆள் தானே நீ. என் அண்ணனுக்கு நடந்திருந்தாலும் அண்ணி என்ன செஞ்சாங்களோ அதைத்தான் நானும் செஞ்சிருப்பேன். அவங்க கோவத்தெல்லாம் யாரும் தப்பு சொல்ல முடியாது. இங்க பாருங்க, நீ உங்க இழப்புக்கு நான் தான் காரணம். நான் பண்ண தப்பால தான் உங்க அண்ணன் இருந்தாரு. அதை நான் எந்த வகையிலையும் நியாயப்படுத்த விரும்பல. உங்ககிட்டயும் உங்க குடும்பத்துக்கிட்டையும் பல தடவை நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். இப்ப திரும்பவும் நான் மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. நான் வேணும்னு தெரிஞ்ச அந்த தப்பு செய்யல, மன்னிச்சுக்கங்க. சரி, இப்ப என்ன? நான் உங்க காலில் விழுந்தா உங்க மனசு ஆறிடுமா? என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? உடுத்த அவங்க இந்த இழப்புல இருந்து வெளியே வர்றதுக்கு நான் என்ன வேணா செய்ய தயாரா இருக்கேன். ஆனா இதுக்கப்புறம் வேற எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நீ அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணுங்கிறதா எல்லார்த்தோட ஆசையும். நீங்க இந்த வீட்டோட மூத்த மருமக. உங்களை எங்க அம்மா இடத்துல வச்சு பார்த்துட்டு இருக்கோம். அதை நீங்க தான் காப்பாற்றணும். ராகவா, அண்ணியை கூப்பிட்டு உள்ள போ. கூட்டு போடா. அண்ணி உள்ள போங்க, நீங்க உள்ள போங்க.
இங்க பார்த்த இனிமே தேவையில்லாம இதை பத்தி பேசிட்டு இருந்த அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். தப்பே செய்யாம நீ அவ கால்ல விழ போனியடா. மாமா மாமா ப்ளீஸ் மாமா, என்கிட்ட பேசாம போகாதீங்க மாமா. நான் பண்ணது தப்பா சரியான்னு என்னால எந்த முடிவுக்குமே வர முடியல மாமா. ஏன்னா எங்க அண்ணா தான் எங்களுக்கு எல்லாமே, அவர்தான் எனக்கு எல்லாமே. அவரோட இழப்ப எப்படி மாமா என்னால அவ்வளோ ஈஸியா கடந்து போக முடியும்? அவருக்கு ஏதாவது உடம்பு முடியாம இறந்திருந்தா கூட எனக்கு மனசு ஆறி இருக்கும் மாமா. ஆனா ஆக்சிடென்ட் பண்ணி காப்பாத்த வாய்ப்பு இருந்தும் போட்டுட்டு போயிருக்காரு உங்க புள்ள. உள்ளுக்குள்ள எவ்வளவு வலி இருக்கும் மாமா. நானும் எப்படி இல்லாமோ இத கடந்து வந்துடலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா எனக்கு மாறனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஏன் அண்ணன் ஞாபகம் தான் மாமா வருது. இவன் மட்டும் அந்த தப்ப செய்யலனா இன்னைக்கு என் அண்ணன் உயிரோட இருந்திருப்பாருன்னு தோணும். அந்த கோவத்துல தான் மாமா நான் இப்படி பண்ணிட்டேன். உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க மாமா, நான் பண்ணது தப்பா? சொல்லுங்க மாமா, நான் பண்ணது தப்பா? ஆமாமா, நீ பண்ணது தப்புதாமா. பிரச்சனை நடந்துருச்சு. அது எல்லாத்தையும் சரி பண்ணுங்கிறதுக்காகத்தான் நாம ரெண்டு குடும்பமும் ஒண்ணானோம். ஆனா அதை நீ இன்னும் பெருசாக்குற நோக்கத்தோடவே இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. இப்படி ஒரு நோக்கம் உனக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்க வீட்டுக்கு சம்பந்தம் பேசவே வந்திருக்க மாட்டேமா. இந்த விஷயத்த நீ மட்டும் பண்ணாம வேற யாராவது பண்ணியிருந்தா அவங்க யாரா இருந்தாலும் நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன். உன்னை என் பொண்ணு மாதிரி இல்ல பார்த்தம்மா. உன் மேல அதான் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா நீ எங்கிட்ட ஒரு மாதிரியும் உள்ளுக்குள்ள வேற மாதிரியும். அப்ப எங்க எல்லாரையும் முட்டாளாக்கி இருக்கல்ல? இல்ல மாமா, அப்படிலாம் இல்ல மாமா. என் புள்ள மேல தப்பு இருந்தா நானே அவனை தூக்கி உள்ள போட்டிருப்பேன். ஆனா அவன் திட்டம் போட்டு செய்யல. நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். அதுக்கே நான் அவனை எவ்வளவு தண்டிச்சிருக்கேன்னு நீ கண்ணு முன்னாடியே பார்த்திருக்க. இதுக்கப்புறம் உன் மனசு ஆறலன்னா தப்பு எங்க மேல இல்லம்மா, உன் மேலதான் இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.